ஐசு, டீசெண்டா வெளியில போக சொன்னா நானே வெளியில போறேன். நீ என்ன மேனஸ் இல்லாம தள்ளி விட்டுட்டு இருக்க? நல்ல வேளை யாருமே பார்க்கல. ஐயோ, வேற பார்த்துட்டாரு. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். எப்படியாவது சமாளிப்போம். அருண் ப்ரோ, என்ன? ஒண்ணு இல்ல ப்ரோ. டேய் சமாளிக்காத, உள்ளந்து யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருந்தது. தள்ளி விட்டாங்களா? என்னையா? ஓ ப்ரோ, நான் அப்படியே ஸ்கேட்டிங் விளையாண்டு இருந்தேனா தடுக்கி விட்டுருச்சு. ஆனா உனக்கு யாரோ தள்ளி விட்ட மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸ்கேட்? ஆ, இந்த நேரத்துல ஸ்கேட்டிங்கா? ஏதோ தப்பா இருக்கு. சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? அருண் ப்ரோ, என்னது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. ஐஸ் கிட்ட இந்த பழைய பொருள் எதுக்கு வச்சிருக்க? அதெல்லாம் தூக்கி வீசு அப்படின்னு சொன்னா அதான் எப்படி தூக்கி போட்டா. உன்னை சேர்த்து தூக்கி போட்டாலோ? ஆமா ப்ரோ. அருண் என்ன பிரச்சனை சொல்லு. அத சொன்னா ஒரு வாரம் கூட தாங்காது ப்ரோ. ரொம்ப லென்த்தா போகும். இப்போ அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. சரி, அவளை ஒரே செகண்ட்ல சமாதானப்படுத்துற மாதிரி உங்ககிட்ட கைவசம் ஏதாவது ஐடியா இருக்கு? இல்ல இல்ல, சொல்றதுக்கு உங்ககிட்ட ஐடியா இல்லல்ல? இல்லடா, யோசிக்கிறதுக்குள்ள நீ விடு ப்ரோ. விடு 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 ப்ரோ, பரவாயில்ல விடு. அம்மா வா ஆதி. உட்காரு. அம்மா, நீ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கமா. உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஏன்னு சொல்லட்டுமா? பார்வதி நம்ம கூட்டமைப்போட தலைவியானதுல சந்தோஷமா இருக்க. ஆமாம்மா, ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேம்மா. ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ கஷ்டமா இருக்குமா. ஏன் ஆதி, எதை நினைச்சு நீ கவலைப்படுற? அம்மா, பார்வதி இப்போ சும்மா இல்ல. ஆதிக்கட ஒரு பரம்பரையோட அடுத்த வாரிசா இருக்கா. அது மட்டும் இல்ல, ஜமீன் கூட்டமைப்போட தலைமை பொறுப்புலயும் இருக்கா. பார்வதியோட பொறுப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலம்மா. எதுக்காக நீ இப்படி யோசிக்கிற? பார்வதி யாரு? ஆதி பரமேஸ்வரனோட பொண்ணு, இந்த அகிலாண்டேஸ்வரியோட மருமக. பார்வதிய நீலாம்பரி ஒரு பூனைக்குட்டின்னு சொல்லிட்டு போறா. ஆனா ஒரு புலிக்குட்டியே தான் அவ பூனைக்குட்டின்னு சொல்றான்னு நமக்கு தெரியும். யாரோட உதவியும் இல்லாம பார்வதி தனி ஆளா நின்னு இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் அவ திறமையா சமாளிப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்வதி தனியா நின்னு சமாளிச்சிருவாமா, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு இல்ல, உங்க அளவுக்கு தொழில்நுட்ப அறிவும் ஜமீன் கூட்டமைப்பு பிரச்சனைகளை கையாளக்கூடிய அனுபவமும் அவளுக்கு புதுசு தானம்மா. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆதி, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், தட்ஸ் பிராக்டிக்கல். அத தண்ணியில இறங்கிதான் கத்துக்க முடியும். கரையில நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நாம அத பத்தி கற்பனை பண்ணலாமே தவிர அது என்னங்கிறது யூகிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல பார்வதி எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல ஒரு டிரைவர் பொண்ணா இருந்து தன்னோட வாழ்க்கைய அப்படியே முடிச்சிருக்கலாம்ல.
ஆனா ஏதோ ஒரு சக்தி அந்த சின்ன கிராமத்துல இருந்து அவளை இங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த சக்தி விதியா கூட இருக்கலாம். விதியை யாராலையும் வெல்ல முடியாது. பார்வதி முன்னேறத்துக்கு விதிக்கப்பட்டவ. அவ விதியை யாராலையும் தடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் அது நல்லதுக்குத்தான். பார்வதி சாதிப்பா. சும்மா எல்லாம் விடுற பொண்ணு கிடையாது. நீ கவலைப்படாத, ஹாப்பியாவே இரு. பார்வதி பத்தின இவ்வளவு புரிதல் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆதி, சொல்லுங்கம்மா. நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. பார்வதிய பத்தி நமக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. அதேதாம்மா. சரி, அத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழிமா? சொல்றேன், என் கூட வா. ஏமா, இங்க சாப்பிடுற ஐட்டம் என்ன கேட்டாலும் கிடைக்குமா? கிடைக்குமே. கிடைக்குமா? இந்த சிக்கன் வறுவல் கிடைக்கும். மட்டன் சுக்கா கிடைக்குமே. ஐயோ, சூப்பு கிடைக்கும். அப்பா, ஆட்டுக்கால் பாயா கிடைக்குமா? ஆண்டி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா. ஐயோ, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ். ஐயோ அத்தை, அவங்களுக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்குமா? என்ன மாதிரியே இருக்காங்க. ஐயோ, சிக்கன் வறுவல், இந்த மட்டன் சுக்கா. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். என்ன ப்ரோ? என்ன முக்கியமான விஷயம்? என்ன விஷயம் ஆண்டி? ஒரு பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்காக நான் அவசரமா ஹைதராபாத்துக்கு போகணும். ஒரு 2 நாள் நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். ஊர்ல இருக்க மாட்டியா? என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? நீங்க ஹைதராபாத் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க எல்லா பிசினஸ் மீட்டிங்ஸையும் வீட்ல இருந்தே வீடியோ கான்ஃபரன்சிங் அட்டெண்ட் பண்ணலாமே. ஆமாமா, ப்ரோ சொல்றது கரெக்ட் தானே. அன்னை கூட்டமைப்பு தலைவா பொறுப்பேற்றுக்கிட்ட இந்த நேரத்துல நீங்க கூட இருந்தாதான் அன்னைக்கு உதவியா இருக்குமா. தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும். பிரச்சனைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு சுயமா சிந்திச்சு அவங்களே அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். எப்பவும் யாரையும் சார்ந்து இருக்க கூடாது. யாரோட உதவியும் இல்லாம தனிச்சு நின்னு பார்வதியால எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நீலாம்பரி கிட்ட விட்ட சவால ஜெயிக்கணும் தானேமா நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்த அந்த நீலாம்பரி கிட்ட விட்ட சவால நான் ஜெயிச்சே தீருவேன். ஓ, மருமகளை மெயினாக்க நீ சைட்ல ஹைதராபாத் கிளம்புறியா? மருமக ஜமீன் கூட்டமைப்பு தலைவியானது பத்தாதுன்னு இப்ப மெயினா வரணும். எப்படி வருவா பாரு. அம்மா, சொல்லு ஆதி. எனக்கு என்னமோ நீங்க பார்வதி பக்கத்துல இருக்கிறது தான் அவளுக்கு ஒரு தனி தைரியத்தை கொடுக்கும் தோணுது. ஆதி, ஒரு யானையை சங்கிலியில கட்டி போட்டிருக்கும் போது அதோட பலம் என்னன்னு அதுக்கே தெரியாது. பார்வதியும் அப்படிதான்.
அவளோட பலம் இன்னும் அவளுக்கு தெரியல. அதுக்கு காலமும் சூழ்நிலையும் சரியா வந்தா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. பார்வதி, நான் உன் பக்கத்துல இல்லனா கூட எந்த பிரச்சனையா இருந்தாலும் தனியா நின்னு ஜெயிக்கணும். அட்வைஸ் மழை கேட்டுக்கம்மா. அதான் இந்த ஆதிக்கடவூர் பரம்பரையோட மகிமை. இது என் விருப்பம் மட்டும் இல்ல, கட்டளை. சரிங்கம்மா, உங்க கட்டளைய என் கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் நான் செய்வேன். அந்த மூச்சை நான் நிறுத்துறேன். எப்பமா கிளம்புறீங்க? நாளைக்கு காலையிலேயே கிளம்புறேன். அம்மா அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் கஜேந்திரன் கிட்ட சொல்லி நானே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் ஆதி. போயிட்டு எத்தனை நாள் ஆண்டி ரிட்டர்ன் வருவீங்க? ரிட்டர்ன் பத்தி எதுவும் பிளான் பண்ணல ஐஸ்வர்யா. அங்க என்ன சிச்சுவேஷனோ அதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அகிலா ஊருக்கு போறது எவ்வளவு நல்ல விஷயம். சரி, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது. நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே, சொல்லுங்க ஆண்டி. நந்தினி, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, சொல்லுங்க. என்னத்த சொல்றது, நியாயமா இந்த விஷயத்த பெரிய ஸ்வீட் பாக்ஸோட உன்னை நேர்ல வந்து பார்த்துதான் நான் சொல்லிருக்கணும். ஆனா அது வரைக்கும் இந்த சந்தோஷத்தை என்னால அடக்கி வைக்க முடியல. அதான் போன் பண்ணிட்டேன். உங்க குரல்ல இருக்கிற உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்தா நமக்கு சாதகமா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமா நந்தினி, நம்ம பரம எதிரி அகிலா இந்த ஊரை விட்டு ஹைதராபாத்துக்கு போறாளாம். கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்க மாட்டாளா? அவளை போன்ல கூட கான்டாக்ட் பண்ண முடியாதா? அவங்க எங்க போறாங்களா? அவ என்ன விஷயமா போய் தொலைஞ்ச நமக்கு என்ன வந்தது? அவ இல்லாத இந்த கேப்ல நம்ம குட்டி எதிரி பார்வதி இருக்கால, அவளை பரலோகம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. எப்ப போறாங்க அவங்க? நாளைக்கு போறாளாம். ஒரு மாசம் அகிலாண்டேஸ்வரி பார்வதி கூட இல்லாம இருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிறது இன்னொரு வாய்ப்பு. இல்ல இல்ல இல்ல, லக். ஆமா நந்தினி, எனக்கு தெரிஞ்சு அகிலா தான் இல்லாமலே பார்வதி எல்லா முடிவையும் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டையே பண்ணிருப்பா. அகிலாவோட இந்த முடிவை நீலம்பரி அத்தை கிட்ட சொல்லி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். வேலையை முடிச்சிட்டு திரும்பி வர அகிலா பார்வதியோட அஸ்திய கரைக்க திரும்பவும் கங்கைக்கு போவாங்க. இங்க பாரு நந்தினி, நம்ம பேசிக்கிட்டே இருக்க கூடாது. இந்த முறை செயல்ல இறங்கி செஞ்சு காமிக்கணும். கிளிக்கு காவலா இருந்த புலி காட்டுக்கு வேட்டையாட போகுதோ என்னமோ. போகட்டும், அது வரதுக்குள்ள கிளியோட ரெக்கைய உடைச்சி மூச்சு அடக்கி மொத்தமா சின்ன பின்னமாக்கணும். அதுதான் நம்ம வேலை. இப்ப பார்வதிய உட்கார்ந்த இடத்துல இருந்தே கொல்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. சரி ஆண்டி, நான் வச்சிடுறேன். அகிலா, ஒருவேளை நீ திரும்பி வந்தா வரும்போது
இந்த ஆதிக்கடவுர் என்னோடதா இருக்கணும். என்னோடதான் இருக்கும். அம்மா, வா பார்வதி. அம்மா, உங்களுக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சிருப்பேன்ல, நீங்க எதுக்குமா இதெல்லாம் பண்றீங்க? நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எல்லா வேலையும் நான் தானே பாத்துக்கணும். இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில எல்லாம் கான்சென்ட்ரேஷன் இருக்க கூடாது. ஜமீன் கூட்டமைப்போட வேலையில தான் நீ இனி ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது பார்வதி. என்ன ஆச்சு? ஏன் டல்லா இருக்க? அம்மா, எனக்காக தானே நீங்க ஊருக்கு போறீங்க? ஆமாம் பார்வதி, எனக்கு பிசினஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. பட் இதுக்கு நான் டெலிபரேட்டா வேணும்னே தான் உனக்காக போறேன். எனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. நான் இதை யோசிச்சு பிளான் பண்ணி சந்தோஷமா தான் முடிவெடுத்திருக்கேன். என் மருமகங்கிற ஒரு தகுதியை தவிர கூட்டமைப்புக்கு தலைவி ஆகிறதுக்கு உனக்கு வேற எந்த தகுதியும் இல்லைன்னு நீலாம்பரி அப்படி ஓப்பனா என்கிட்ட பேசுறா. இந்த ஜமீன் கூட்டமைப்புக்கு தகுதியான ஆள் நீ மட்டும்தாங்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும். இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி எடுத்த முடிவு எதுவும் தப்பான முடிவா இருக்காதுன்னு ஓ மூலமா அவளுக்கு புரிய வைக்கணும். உன் தகுதி என்னங்கறத உணர்ந்து அந்த நீலாம்பரி ஒரு நாள் என் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கத்தான் போறா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் ரொம்ப பிளான் பண்ணி கால்குலேட்டடா இந்த பிசினஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறேன். அம்மா, வருத்தப்படாத, லோன்லியா ஃபீல் பண்ணாத. நான் இல்லனா கூட உன்னால எல்லா விஷயத்திலயும் ஜெயிக்க முடியும், எனக்கு தெரியும். அம்மா, என் மேல நீங்க வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அந்த நீலாம்பரி கூடிய சீக்கிரம் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க தான் போறாங்க. அத நீங்க தலை நிமிர்ந்து பாப்பீங்க. எஸ், சபாஷ். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்படிதான் இருக்கணும். அம்மா, நீங்க மீட்டிங் போறதுல எனக்கு அரை மனசோடதாமா சந்தோஷம். என்னோட முழு மனசும் உங்களையே தான் சுத்தி இருக்கும். அது வரைக்கும் என் உடம்பு மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கும். நான் எங்க போனாலும் உன்னைதான் நினைப்பேன், உன்னைதான் யோசிப்பேன் பார்வதி. நீ தனியா கிடையாது, எப்பவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். எப்பவுமே. தேடி வந்து சேருமே ஊர் போற்றிடும் எங்கள் குலமகள் அகிலாண்டேஸ்வரி ஆசை